பதவியேற்ற ஒவ்வொரு முதலமைச்சருக்குமே அவங்க போட போற அந்த முதல் கையெழுத்துன்றது பெரும் எதிர்பார்ப்பார். அவங்க கிட்ட மட்டும் இல்ல, மக்கள் கிட்டையுமே. அதுவும் இவர் முதல் முறையா முதலமைச்சர், முதல் தேர்தலே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக போறார் அப்படின்றப்போ அந்த முதல் கையெழுத்துன்றது எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கும். ஸோ அப்படிப்பட்ட கையெழுத்தை அவர் ஒரு சரியான திட்டத்துக்கு பயன்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பா அது வரலாற்றுல, சரித்திரத்துல இடம்பெறும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. வணக்கம் மை லீடர். டிவிகே கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஆனவுடனே அவருடைய முதல் கையெழுத்து எதுவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. என்னுடைய கருத்தா, இந்த கையெழுத்து அவர் முதல் கையெழுத்தா இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு அவர் ஒரு தலைவரா, தமிழக மக்களுடைய தலைவரா அவர் தேர்வாகி வந்திருக்காரு. அந்த கையெழுத்து போடும் பட்சத்தில் அவர் நீங்காத இடம்பெற்ற மாபெரும் தலைவரா மாறுவார் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது என்னன்றதை தெரிஞ்சுக்க வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. டிவிகே கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே கிட்டத்தட்ட 37% வாக்குகள் பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சரா பதவியேற்க போறார். இதுக்கு முன்னாடி வேற எந்த தலைவருக்குமே இது நடக்கல. இதுக்கப்புறமும் இது நடக்குமா அப்படின்றதும் தெரியல. இன்னைக்கு அவர் மக்கள் மனசுல தேர்வாகி ஒரு நல்ல தலைவனா தேர்வாகி வந்திருக்காரு. இந்த தலைவன் ஒரு உண்மையான தலைவன், சிறந்த தலைவனா மாறணும் அப்படின்னா நான் சொல்ல போற அந்த திட்டத்துக்கு அவர் போட போற கையெழுத்துன்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த 2 திராவிட கட்சிகளுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை பலமுறை மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்தாலும் அதை அவங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. அப்படியும் 2011 எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பா இந்த திட்டத்தை நாங்க இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த அறிக்கையினாலேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்தலில் அவங்க பெரிய தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ அந்த பயத்தினாலேயே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த எலெக்ஷன்லுமே அந்த முயற்சி அவங்க எடுக்கல. ஆனா இந்த சிக்கல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தேர்வாக இருக்கிற டிவிகே கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா அவர் திரும்ப ஒரு மேடைகள்ல அவர் சொன்ன விஷயம், நான் மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. அரசியல் லாபத்துக்காக பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா இவருக்கு அந்த சிக்கல் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் இதன் வழியா வருமானம் ஈட்டுறதுக்கோ இல்லை இதன் வழியா கொள்ளையடிச்சு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வரேன். நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கேன், என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட தலைவரால கண்டிப்பா இந்த விஷயத்தை தைரியமா செய்ய முடியும். ஏன் அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல. சரித்திரத்துக்கும் இந்த தமிழகம் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இடத்தை அவர் பிடிப்பார் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நடந்து முடிந்த எலெக்ஷன்ல டிவிகே கட்சிக்கு பெருவாரியான வாக்கு எங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் தான் பெருவாரியான வாக்கை செலுத்தியிருக்காங்க. அதை தாண்டி வீட்டுல இருந்த பெண்களுடைய ஓட்டை பாத்தீங்க அப்படின்னா டிவிகே கட்சி பெருவாரியா வாங்கியிருக்காங்க அப்படின்றது பல்வேறு சர்வே ரிப்போர்ட்ல நிறைய பேர் அந்த விஷயத்த சொல்லி கேட்டோம். உண்மைக்கே அது ஒரு மாற்றம் வேண்டி பெண்கள் போட்டதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அப்பேற்பட்ட பெண்களுக்கு திரும்ப அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் மேல அவங்க வச்ச குற்றச்சாட்டுன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதான் திரும்ப குற்றச்சாட்டு வச்சாங்க. அதையுமே நிறைய பேர் அதை ஆமோதிச்சு அங்க இருக்கிற இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே அதை ஆமோதிக்கிற விதத்துல பயங்கரமா கூச்சல்லாம் இட்டு அதை அக்செப்ட் பண்ணாங்க. அப்படி என்னங்க திட்டம் திரும்ப சொல்றோம் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. அவரு தமிழக முதலமைச்சரா பதவி ஏற்ற உடனே அவர் போட போற முதல் கையெழுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மதுபான கடைகளை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் அந்த ஒற்றை கையெழுத்து அவர் போட்டார்னா கண்டிப்பா பெண்கள் கிட்ட இருந்து பெரும் வரவேற்பு கிடைக்கும். பெண்கள் கிட்ட இருந்து வரவேற்பு கிடைக்கிறது இல்லாம இதுக்கப்புறம் அவர் நடக்க போற ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே அவருக்கான வாக்கு வங்கின்றது பெண்கள் கிட்ட இருந்து நீங்காம கிடைக்கல. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான சிக்கலும் இருக்கு.
என்ன சிக்கல் அப்படின்னா அதன் வழியா வர்ற வருமானத்தை வச்சுதான் இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் வந்து தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இதற்கு முந்தைய இந்த அரசுகள் சொல்லியிருக்கு. கண்டிப்பா அதுல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ஏத்துக்கதான் வேணும். அப்படின்ற பட்சத்தில் அதன் வழியா வர்ற வருமானத்தை எப்படி இந்த அரசு ஈடுபட்டும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் மக்கள் கிட்ட கோரிக்கை, அவர் வேண்டி கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மதுபான கடை அப்படின்ற அந்த ஒரு விஷயம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டாஸ்மார்க்கையும் நான் க்ளோஸ் பண்ண போறேன் அந்த விஷயம்ன்றது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அப்படி என்ன கோரிக்கை அப்படின்னா, எலெக்ஷன் டைம்ல அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில அவங்க சொன்ன விஷயங்கள், தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வருடத்திற்கு 6 சமையல் சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருமணமாகும் பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தங்கமும் பட்டு புடவையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு தாய்மாமன் சீரா மோதிரம் போட போறேன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் கிட்ட கோரிக்கை வைங்க. கண்டிப்பா இந்த விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்றது பெரிய சவால் தான். எல்லாருமே சொல்றாங்க இதுக்கு எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துல மீட்டிங்லயே திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி போடுற பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 30% முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பணங்கள் போயிடுது அப்படின்னு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஆனா இந்த இப்ப நான் சொல்ல போற அந்த நீங்க அவங்க கட்சி ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில சொல்லி இந்த விஷயத்த மக்கள்கிட்ட நேரடியா சொல்லுங்க. இது மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம், அதை எங்களால செய்ய முடியாது, ஆனா சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க செய்யறோம் அப்படின்றத மக்கள்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா யாரும் இலவசத்துக்கு திரும்ப திரும்ப அவங்க சொல்றது எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு அதுக்கான வேலை வாய்ப்புகளையும் நாங்க சம்பாதிக்கிறதுக்கான எங்களை வந்து எக்யூப் பண்ணி விடுங்க அப்படின்றதுதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த அவங்க ஏத்துப்பாங்க. அதுவும் நீங்க தமிழக முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சார் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே மேபி கட்சிகள் வேணா எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அவங்கள வந்து இது பண்ணலாம். ஆனா நீங்க எடுத்துக்கொண்ட நோக்கம் சிறந்தது அப்படின்ற பட்சத்தில் மக்கள் கண்டிப்பா இதற்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றதுதான். ஸோ நான் சேனல் ஆரம்பிச்சு உடனே பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து தேர்தல் வருது அப்படின்றப்போ சிறந்த லீடர்கள், மை லீடர் அப்படின்ற தலைப்புலதான் வந்து சேனலே இருக்கு. அப்படின்றப்போ சிறந்த லீடர்கள் யார் அப்படின்றதான் இந்த சேனல்ல பேசுறதுக்கான டாபிக்கா நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். அப்படின்றப்போ இன்னைக்கு இருக்கிற லீடர் திரு விஜய் அவர்கள் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு, முதல் முறை வந்துட்டாரு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் தாண்டி அவருக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் வந்து இதுக்கப்புறம் அவர் வந்து அவர் நடிகரா இல்ல வந்து சிறந்த தலைவரா அப்படின்றத டிசைட் பண்ணும். அப்படின்றப்போ இந்த ஒரு விஷயத்த அவர் செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பா உளமாற மைல்டர் சேனல் பாராட்டுறதை தாண்டி மக்களும் பாராட்டுவாங்க அப்படின்றதுதான் இங்க நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன். டிவிகே கட்சி தொண்டர்களா இல்லாம அடுத்த தலைவர்களா மாறுறதுக்கு சில வழிமுறைகளை போன வீடியோல நான் போட்டிருக்கேன் நம்ம மை லீடர் சேனல்ல. அதை நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த பக்கமோ வர்ற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.